அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உலகில் ஜோதிடர், வாஸ்து கன்சல். என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனால் அவள்தான் வணங்கி ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கும் போதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதினா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன் சொந்த வீட்டிலே இருக்கார், ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் எனக்கு ஆட்சி பலமாக பெற்றிருக்காரு, அதனால் எனக்கு எல்லாம் சுபமாக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய செல்வாக்கு என்பது இந்த காலகட்டத்தில் மேன்மையடையும். சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும்னு தான் சொல்லுவோம். பிரச்சனைகளும் உங்களை தேடி உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வந்து பிரச்சனைகள் என்பது ஏற்படுது. இந்த காலங்களில் என்னென்னாக்கா இந்த லக்ஸரியான விஷயங்களுக்காக சிறிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த கால பொருளாதாரம் சார்ந்த முயற்சி, நீங்கள் பண விஷயத்துக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும், இந்த காலத்தில் கிடைக்கும். அதே போல் மனம் என்பது என்னன்னாக்கா எதையாச்சும் ஒன்றுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த காலத்தில் மனம் என்பது அமைதியாக இருக்க, தொழில் ரீதியான முயற்சி, தொழில் ரீதியான லாபத்தை எவ்வாறு அதிகரிக்கிறது, தொழிலில் எப்படி வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி மனம் என்பது ஒரு அழுத்தத்தில் இருக்கும். அந்த அழுத்தத்தின் வகையாக லாபமாக நஷ்டமானா இவங்களுக்கு லாபம் தான் அதிகரிக்கும். லாபத்தை நோக்கி மனம் வந்து போயிட்டுருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும்னா வீட்டுக்காக சிறிய விரயங்கள் ஏதாவது ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லும் போது பொருள் ஏதாவது உடையிறது, இல்லை பொருள் ஏதாவது புதிய பொருள் வாங்கினது, அந்த மாதிரியான பொருள் சேர்க்கை என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் வந்து வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுக்கு தொழில் ரீதியான வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்காக வந்து நிறைய முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா வீட்டின் மூலயமாக தாய் மூலயமாக ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்ன ரிஷபராசிக்காரங்க ஏதாவது வீடு வாடகை விட்டு வருமானம் பார்க்கலாமா, இல்லை வண்டி வாடகை விட்டு வருமானம் பார்ப்பது, இந்த மாதிரியான சூழல் என்பது இருக்கும். பொருளாதாரம் என்பது திடீர்னு வரும் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிளான் பண்ணி எதுவுமே விஷயங்கள் நடக்காது, எதாச்சியாக திடீர்னு பொருளாதாரம் வரும். உங்களோட பொருளாதாரம் வந்துட்டால் அதே போல் செலவும் என்பது உடனடியாக வந்துடும். எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு ஈக்குவலாக செலவு இருக்கும். அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை வைப்பதை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட வாழ்க்கை துணைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை மாற்றிடுறது தான் சிறப்பு. ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிட்டால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் ஏதாவது ஒரு விதத்தில் இல்லை ஏதாவது ஒரு காரணங்களுக்காக செலவாகணும், இல்லை கடன்களை அடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சூழல் இருப்பதால் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை உங்களோட வாழ்க்கை துணை பேரில் மாற்றிடணும். மேலும் என்னன்னாக்கா உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களை பரிகாரமாக என்ன சொல்லலான்னா பொருளாதார வரவு மேன்மை அடையிறதுக்கு நிறைய ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்க. குறிப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இந்த குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். ரிஷபராசிக்காரங்க இந்த காலத்தில் நெய் தீபத்தை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா இந்த அரச மரம் இருக்கு இல்லைங்களா, அரச மரத்தை நல்லா ஒரு 6 தடவை சுற்றி வந்துட்டு அரச மரத்தை அடியில் இருக்க விநாயகருக்கு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றலாம். இவ்வாறு ஏற்றும் போது என்னென்னாக்கா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு அந்த விஷயங்கள், பிரச்சனைகள், இல்லை பொருளாதாரம் வரவு சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகும். இது எல்லாமே உங்களுக்கு டபுளாக கொடுக்கும். அதாவது நீங்கள் ₹1 எதிர்பார்த்த விஷயத்தில் 2 மடங்காக கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் கொழுப்பான உணவுகளை சாப்பிடுவது கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொழுப்பு உணவுகள், இனிப்பு உணவுகளை அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு என்பது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது, இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் பலம் இந்த காலத்தில் ஜூலை மாதத்தில் பெருகும் அப்படின்னு சொல்ல முடியும். எங்கேயாவது உங்களுக்கு பணம் வர வேண்டியதாக இருக்குது, நீங்கள் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு போகிறீங்க, இல்லை என்ற ஆரஞ்சு ஜூஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் ஆரஞ்சு இல்லைன்னா கேரட் ஜூஸு, இந்த 2 ஜூஸு பால் சேர்க்காமல் குடிக்கணும். குறிப்பாக என்னென்னாக்கா பால் சேர்க்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா கேரட் ஜூஸில் நிறைய மில்க் ஷேக் சொல்லி சேர்த்து கொடுத்துருவாங்க. பால் சேர்க்காமல் கேரட் ஜூஸ் முடியலையா கேரட்டையாவது சாப்பிட்டு போங்க. ஸோ பொருளாதாரம் இந்த மாதத்தில் இந்த சொல்ல பரிகாரம் இந்த மாதத்துக்கு மட்டும் பொருந்தும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் படிங்க. அப்படி இல்லை என்றால் சிவபுராணத்தை படிங்க.
இது எப்போ வேணாலும் படிக்கலாம். சிவபுராணத்தை நீங்கள் எப்போ படிச்சீங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரம் என்பது மேன்மை அடையும், அதிகரிக்கும், வருமானம் பெருகும். ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.